வணக்கம். உங்களோடு சில மணித்துளிகள். பல்சுவை பெட்டகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எஸ். ஜானகி மிகச்சிறந்த பாடகி. நாம் அனைவரும் அறிந்ததுதான். தென்னிந்தியாவின் முக்கிய பாடகர்களில் அவர் ஒருவர். 10 பாடகிகள் எடுத்துக்கொண்டால் அந்த 10இல் அவர்களுடைய பெயர் நிச்சயமாக இடம்பெறும். அப்படிப்பட்ட ஒரு பாடகி. எல்லா நிலையிலையும் பாடியவர்கள் எஸ். ஜானகி அவர்கள். தென்னிந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுமையும் அவர் தன்னுடைய பாட்டால் கட்டி போட்டு வைத்தவர், மறுக்கவே முடியாது. அவருடைய பாடல்கள், சில பாடல்கள் என்னை ஈர்த்திருக்கிறது. எனக்கு பிடித்த சில பாடல்களை உங்களோடு தொட்டு காண்பித்து விட்டு செல்லலாம் என்று கருதுகிறேன். ஒரு பாடல், அந்த பாடல் எஸ். ஜானகிக்கு மிகப்பெரிய ஒரு புகழை எடுத்து தந்தது. சிங்கார வேலா என்ற ஒரு பாடல். அந்த பாடல் தான் தமிழ்நாட்டில் அவருடைய குரலை தெரிய செய்தது. ஆனால் அதையும் தாண்டி ஒரு பாடல், நான் இப்போ சொல்லப்போகிற பாடல் பட்டி தொட்டி எங்கும், இந்தியாவில் மட்டுமல்ல, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் புகழ்பெற்று அவருடைய புகழை உச்சத்துக்கு கொண்டு போன ஒரு பாடல். அந்த பாடலை எப்பொழுதும் நான் மறக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, நான் முதலில் எஸ். ஜானகியினுடைய குரலில் கேட்ட பாடல் இந்த பாடல் தான். நான் சின்ன வயது, அந்த சின்ன வயதில் நான் கேட்ட பாடல். இளையராஜாவுடைய இசை, அவருடைய முதல் படம் அன்னக்கிளி. அதில் அவர் பாடியிருப்பாங்க, மச்சான மச்சான பார்த்தீங்களா மணவாள தோப்புக்குள்ளே குயிலாக்கா கொஞ்சம் மயிலாக்கா கொஞ்சம் வந்தார காணலையே. இப்படி அந்த பாடல் முழுமையாக போகும். ரொம்ப அருமையான பாடல் அது. அதிலே கூட அன்னைக்கிளியில் இன்னொரு பாட்டு பாடியிருப்பாங்க. அதுவும் புகழ்பெற்ற பாடல் தான். அன்னைக்கிளி உன்னை தேடுது, 6 மாசம் ஒரு வருஷம் அவர் அன்பு மேனி வாடுது என்ற ஒரு பாடலும் உண்டு. ஆனால் அந்த மச்சான பார்த்தீங்களா என்ற பாடல் அவ்வளவு சிறப்பு. நம்முடைய கிராமத்தினுடைய வாசனையை எடுத்து தந்தது. இளையராஜாவுடைய உச்ச இசை என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு பாடல். அடுத்து ஒரு பாடல் எஸ். ஜானகி பாடியது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். இப்படி ஒரு தாலாட்டு பாடவா, அதில் அப்படியே என் கதையை சொல்லவா. இந்த பாடலும் ரொம்ப அருமையான பாடல். அவர்கள் குரலில் கேட்கும்போது அவ்வளவு இனிமை இருக்கும். ஒரு தேன் கலந்த குரல் என்று சொன்னால் அது எஸ். ஜானகி அம்மா அவருடைய குரல் தான். 88 வயதில் அவர்கள் இறந்து போனார்கள். நிறைவான மரணம். ஆனால் அவருடைய மரணம் நிகழ்ந்தாலும் அவருடைய அவருடைய குரல் காற்றலையில் கரைந்து இன்னும் நம்மை தாளாட்டி கொண்டிருக்கிறது. அடுத்து ஒரு பாடல், அந்த பாடலும் இளையராஜாவுடைய இசைதான். எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது, அந்த வெள்ளி நிலா காயுது. இந்த பாடலும் அவர்கள் தான் பாடியிருப்பாங்க. அடுத்து எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு புகழை, அல்லது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல், இன்றைய இளைஞர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு பாடல். எம்.எஸ். விஸ்வநாதனும் இளையராஜாவும் இணைந்து மெல்ல திறந்தது கதவு என்ற படத்தில் போட்ட ஒரு மெட்டு. அந்த பாடல் தான். ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காற்றும் அடிச்சிருச்சு, பாவிமானம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. இந்த பாடல் எல்லோராலையும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பாடல். அவ்வளோ அற்புதமான ஒரு பாடல். இப்படி எஸ். ஜானகி அம்மா அவர்கள் பாடிய பாடல்கள் நிறைய 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 சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு ஞாபகத்தில் வருகிற சில பாடல்களை உங்களோடும் தொட்டு காண்பிக்கிறேன். அடுத்து ஒரு பாடல், சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் ஐயாவோடு பாடிய எஸ். ஜானகி. அந்த ஒரு பாடல் தான் எனக்கு தெரிந்து, வேறு எந்த பாடலும் நான் கேட்டதாக இல்லை. அதில் அந்த பாட்டு கவியரசு கண்ணதாசன் எழுதின ஒரு அழகான பாடல் அது. கண்ணிலே நீரதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு அந்த ஒரு பாடல். பாடுவது அவ்வளோ வராது, இருந்தாலும் அந்த ரசிப்புத்தன்மையினால் அந்த பாடலை தொட்டு விட்டு செல்கிறேன். அந்த பாடல் அவர்கள் பாடியது தான். உண்மையிலே எஸ். ஜானகி அம்மா அவ்வளவு சிறப்பாக பாடியிருப்பாங்க. அடுத்து ஒரு பாடல் வானொலியில் நான் கேட்டேன். அதாவது வானொலியில் எம்ஜிஆர் அவர்கள் தேன்கிண்ணம் என்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டிருந்தேன். எனக்கு ஜானகி அம்மா பாடிய பாடலில் மிக பிடித்த பாடலும் எம்ஜிஆரையே கவர்ந்த ஒரு பாடல். அது ஒரு இரவு நேர தாலாட்டு. தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே, அமைதியின் நெஞ்சில் நிலவட்டுமே. இப்படி ஒரு பாடல். இவையெல்லாம் மறக்க முடியாத பாடல்கள். அதே மாதிரி வித்யாசாகர் படத்தில் ஒரு பாட்டு, மலரே மௌனமா
பாடல்லாம் எஸ்பிபியும் சித்ராவும் எஸ் ஜானகியும் பாடிய அந்த பாடல் அவ்வளவு சிறப்பான ஒரு பாடல். எஸ் ஜானகி அம்மா பாடிய அந்த பாடல். இப்படி பல பாடல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். கர்நாடக சங்கீதம் எல்லா பாடல்களையும் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அவர்கள் ஆந்திராவில் பிறந்து தமிழ்நாட்டில் ஒரு புகழை நாட்டி கர்நாடக மாநிலத்தில் அவர்கள் கடைசி காலத்தை முடித்து கொண்டார்கள். அதனால் நிறைய மொழிகளில் அவங்க பாடியிருக்காங்க. எத்தனை மொழிகளை பாடணும், அந்தந்த மொழியிலையும் அவருக்கென்று ஒரு இடம் உண்டு. தமிழுக்கு அவர்கள் ஆற்றிய இந்த மிகப்பெரிய சேவை என்று சொல்வதா எப்படி சொல்ல தெரியவில்லை. நிலை வருமோ அன்னத்தை எந்த வீரல் போடுமோ என்றைக்கும் இந்த சுகம் வருமோ சின்னத்தாயவள் தந்தராசாவே உள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே பொங்கலத்தில் மாலையிட ஒன்னிரண்டு தோள தொட என்ன தவம் செஞ்சேனோ என் மாமா சும்மா நாச்சு பார்க்கும் போது சூட்டணிய ஏத்துற சாராயத்தை கண்ணுல வச்சு ஆளு மேல ஊத்து தண்ணீர் கேட்கும் நேர் கண்டேன் தாகம் தணிஞ்சதா அத்தான் தேவை நான் தந்தேன் ஆசை மறந்துதா. அவ்வளவு சிறப்பான ஒரு பாடல்களை எல்லாம் நமக்கு தந்த எஸ் ஜானகி. நான் தொடர்ந்து அவர்களை பற்றி எந்தெந்த நினைவு எனக்கு வருகிறதோ முடிந்த அளவுக்கு அவருடைய பாடல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். மகிழ்ச்சி.